வணக்கம். இந்த வேலண்டைன் டே வீக்கெண்டுக்கு நான் பார்த்த முதல் ட்ராஜிக் லவ் ஸ்டோரி இந்த வதரிங் ஹைட்ஸ். 1847 எமிலி பிரான்டேங்கிற ஒரு பெண் எழுத்தாளர் எழுதின நாவல் தான் இந்த வதரிங் ஹைட்ஸ். இங்கிலீஷில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த நாவல்களில் ஒன்றா இன்றைக்கும் இந்த நாவலை சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த கதையில் பேசப்பட்ட தீம்ஸ் எல்லாம் லிட்ரேச்சர் ரொம்ப புதுசு, ஒரு புரட்சிகரமான நாவல்ன்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இந்த நாவலை அவங்க எல்லிஸ் பெல்லுங்கிற ஒரு புனைப்பெயரோட தான் எழுதியிருக்காங்க, ஒரு ஆம்பளை பேர். ஏன்னா தன்னுடைய ஜெண்டர் என்னங்கிறத வச்சு இந்த கதையை ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு இப்படி பண்ணாங்களாம். ஸோ இப்போ புரியுது அந்த காலகட்டத்தில் இந்த நாவல் எவ்வளோ பெரிய புரட்சின்னு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த கதையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தேவதாஸ் கதை கூட இதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி எழுதப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வந்துச்சு. ரெண்டுமே டூம்டு லவ்வை பற்றி பேசுகிற படங்கள். ரெண்டுத்துலேயுமே ஹீரோ தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிறாரு. வதரிங் ஹைட்ஸில் ஹீரோயின் கேத்ரின் செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ், தேவதாஸில் ஹீரோ. இப்படி நிறைய சிமிலாரிட்டிஸை சொல்ல முடியுது. ஏன் நம்மளுடைய ஜெஸ்ஸி கேரக்டர் கூட கேத்ரினோட இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கலாம். எனக்கு பொதுவாக இந்த காஸ்டியூம் ட்ராமாஸ், பீரியட், எப்பிக் ரொமான்ஸ்லாம் ஃபேவரட் கிடையாது. ஆனால் ஸ்டில் இந்த படத்தை நான் ஏன் பார்த்தேன், மார்கோ ராபி நடிச்சிருக்காங்க. அந்த காரணத்துக்காக தான் நாவல் மாதிரியே இந்த படமும் கிளாசிக் ஆகுமா அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வதரிங் ஹைட்ஸ் 18th சென்ச்சுரியில் நடக்கிற கதை இது. ஏர்ன்ஷாங்கிற ஒரு அப்யூசிவான மனுஷனுடைய பொண்ணு தான் கேத்ரின். இவங்க ஃபேமிலி வதரிங் ஹைட்ஸ்னு சொல்லப்படுற ஒரு எஸ்டேட்டில் இருக்காங்க. ஒரு நாள் ஏர்ன்ஷா ஆதரவில்லாத ஒரு பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு. அவன் இனிமேல் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிடுறாரு. கேத்ரின் வயசு இருக்கிற அந்த பையனுக்கு கேத்ரின் ஹீத் கிளிஃப் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒன்றாவே வளர்றாங்க. பட் ஹீத் கிளிஃப் ஒரு வேலைக்காரனாக மட்டுமே நடத்தப்படுறான். அவனுக்கு கேத்ரின்னா உயிர். ரெண்டு பேருமே வளர்றாங்க. ஏர்ன்ஷா குடிச்சிட்டு கேம்லிங் பண்ணிவிட்டு சொத்தை அழிச்சிட்டு வராரு. இவங்க எல்லாரும் கஷ்டத்தில் தான் இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு பக்கத்து எஸ்டேட்டில் ஒரு புது பணக்காரர் குடி வராரு. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தன்னுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு நினைக்கிறாங்க கேத்ரின். பட் இங்கே என்ன காம்ப்ளிகேஷன்னா, ஹீத் கிளிஃப் கேத்ரினை லவ் பண்ணுறாரு. கேத்ரினுக்கும் ஹீத் கிளிஃப் மேலே லவ் இருக்குது. ஆனால் ஒரு மாதிரி டபுள் மைண்டடாக இருக்காங்க. இந்த லவ் ஸ்டோரி எப்படி ஒரு ட்ராஜிக்கான முடிவை நோக்கி போகுதுங்கிறது தான் இந்த படம். இந்த படத்தை விமர்சனங்கள் ரெஃபர் பண்ணும்போது வித்தின் கோட்ஸ் போட்டு ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு வார்னர் பிராஸ் மீடியாக்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது கிளியராக இயக்குனர் எமரால்ட் ஃபெனலோடைய அடாப்டேஷன் மட்டுமே. ஒரிஜினல் நாவலில் இருந்து முக்கியமான கேரக்டர்ஸையும் ரிலேஷன்ஷிப்பையும் இந்த லவ்வையும் எடுத்துக்கிட்டு விஷுவலாக செம்ம வைப்ரண்ட்டான, லேவிஷான, ஹைப்பர் செக்ஷுவலான காட்சிகளாக போட்டு ஒரிஜினல் ரொமான்டிக் ட்ராமா கதையை செம்ம எரோட்டிக் ட்ராமாவை மாற்றி வச்சுருக்காங்க. அதுவும் ஐமேக்ஸில் ஒவ்வொரு ஃப்ரேமும், ஒவ்வொரு சீனும், லொக்கேஷனும், ட்ரெஸ்ஸும், க்ளோஸ்அப்ஸும்லாம் பார்க்கும்போது நிஜமாவே இந்த படம் ஒரு விஷுவல் ட்ரீட். படத்துடைய முதல் சீன்லேயே தன்னுடைய ஸ்டைல் என்னங்கிறத ஃபெனல் ரொம்ப ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. டைட்டில் இருட்டில் வர சவுண்டும், தென் அதுக்கான நிஜமான காரணமும், போர்க் மீட்டோடைய அந்த க்ளோஸ்அப்பு, ஸ்னெயிலோடைய க்ளோஸ்அப், கேத்ரின் ரூமோடைய டிசைன் கான்செப்ட், கேத்ரினுடைய ட்ரெஸ்ஸஸ், இன்டிமேட்டான காட்சிகளுடைய ஃப்ரேமிங், பிளாக்கிங்னு ஸ்ட்ராங்கான சஜஸ்டிவ் விஷுவல்ஸ் படம் முழுக்க நிறைஞ்சிருக்கு. கேத்ரின் கேரக்டர் ஹீத் கிளிஃபை டீஸ் பண்ணுற விதம், பிளேஃபுல்லாக ரெண்டு பேரும் நடந்துக்கிற விதம், நெல்லிங்கிற கேரக்டர், ஃப்ரீக்வெண்ட்டாக வர ஹியூமரஸான எக்ஸ்சேஞ்சஸ், கேரக்டர் பிஹேவியர், கடைசி வரைக்கும் மாறாத ஏர்ன்ஷாங்கிற கேரக்டருடைய அந்த சாடிஸ்டிக் மென்டாலிட்டி, இதெல்லாம் இந்த கதையுடைய பொட்டன்ஷியல் என்னங்கிறத காட்டுது. ஆனால் இந்த விஷுவல் ட்ரீட்மெண்ட்டுக்கும் செக்ஷுவாலிட்டிக்கும் கதையோடைய எமோஷனல் டெப்த்தை பலி கொடுத்துருக்காங்க ஃபெனல். கேத்தியும் ஹீத் கிளிஃபும் சின்ன வயசில் இருக்கும்போது மழையில் நனைஞ்சு அப்பா கிட்ட மாட்டிப்பாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்த ஒரு எமோஷன், அழகு, பியூட்டிஃபுல்லான டயலாக்ஸ் படத்தில் வேறு எந்த இடத்துலையுமே இல்லை. ஸோ இவங்க ரெண்டு பேரோடைய லவ்வை, அதோட இன்டென்சிட்டியை லேட்டர் ஹாஃபில் ஃபிசிக்கலான மொமெண்ட்ஸில் மட்டுமே காட்டியிருக்காங்களே தவிர அது எதையுமே நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. இதனால் ரெண்டு பேருமே டிஸ்ட்ரக்டிவான, பைத்தியக்காரத்தனமான விஷயங்களை பண்ணும்போது அது அபத்தமாக தான் இருக்குது. லவ்னா அப்படி தானேங்கிற மாதிரிலாம் முட்டு கொடுக்கலாம். அட்லீஸ்ட் அந்த பிஹேவியராவது ஜஸ்டிஃபைடாக இருக்கணும் இல்லையா? இங்கே அதுக்கான மீட் இல்லை. ஹீத் கிளிஃப் கேரக்டரோட இனிஷியல் போர்ட்ரேயலும் கடைசியில் அவருடைய அந்த வில்லத்தனமான டிரான்ஸ்ஃபர்மேஷனும் அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை, அல்லது கன்வின்சிங்காக சொல்லப்படலை. அவர் லெட்டர் எழுதுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதும் இந்த கதையில் தெளிவாக இல்லை. இதே மாதிரியே ஒரு கட்டத்துக்கு மேலே கேத்தியோடைய செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியருக்கும் ப்ராப்பரான ஜஸ்டிஃபிகேஷன் இல்லை. அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரெண்டு கேரக்டருமே ரொம்ப கெயாட்டிக்காக, ரெக்ரெசிவாக தெரிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ லீட் கேரக்டர்ஸ் ரெண்டு பேருக்குமே எம்பத்தட்டிக்கலாக ஃபீல் பண்ண முடியல. ஸோ ஒரு டாக்ஸிக் ரொமான்ஸாகவே இந்த கதை முடியுது. அந்த கால கதையை இந்த கால ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஹோல்ட் பண்ணி இதெல்லாம் நான் சொல்லலை. இவங்க சொன்ன கதையோட இந்த சோர்ஸ் மெட்டீரியல்லையே இந்த லீட் கேரக்டர்ஸ் ரெண்டு பேரும் லேயர்டாக எழுதப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய அந்த சைக்காலஜி என்ன அப்படிங்கிறது ப்ராப்பராக எக்ஸ்ப்ளோர் ஆகிருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்காது. ஆனால் இந்த அடாப்டேஷனில் அது சுத்தமாக இல்லை. இதில் ஒரிஜினல் கதைக்கான அப்ராப்ரியேட் காஸ்டிங்காக இல்லைனாலுமே கூட மார்கோ ராபி, ஜேக்கப் எலார்டி ரெண்டு பேருமே நல்ல செலெக்ஷன். மார்கோ ராபியோட போர்ட்ரேயல் ரொம்ப ஒரிஜினலாக தெரியலனாலுமே கூட ஒர்க் ஆகுது. இசபெல்லா கேரக்டரில் ஆலிசன் ஆலிவரும் நல்லா நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த வதரிங் ஹைட்ஸ் விஷுவலாக ரொம்ப அழகான, அதிக டோசேஜ் டெஸ்டாஸ்ட்ரான்ஸ் இருக்கிற சுமாரான பீரியட் எப்பிக் ரொமான்ஸ் இல்லை, எரோட்டிக் ட்ராமா. என்ன மாதிரியே மார்கோ ராபிக்காக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாருங்கள். அப்படி பார்த்தா
ஐமேக்ஸில் மட்டுமே பாருங்கள். அண்ட் நான் பார்த்தது பலாசோ ஐமேக்ஸில், அங்கே விஷுவலும் சவுண்டும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ ரெனோவேட்லாம் பண்ணியிருக்காங்க லேசர், அதனால் எனக்கு செம்மையாக இருந்துச்சு. சப்டைட்டில்ஸும் இருந்துச்சு. அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி இது அடல்ட்ஸ் ஒன்லி.